ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மாத தொடக்கம் அன்றே கடகராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவானுடைய பார்வையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சூரிய பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மேலே சந்திரன் மேலே படக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, நான் கட்டுவனா கட்ட மாட்டேனான்னு எனக்கு தெரியல, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவனா விடுபட மாட்டேனான்னு எனக்கு தெரியல என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் ஏப்ரல் மாதம் சரியாக 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன், 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில், 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 12வது பாவகத்தில், குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை. 6ஆம் தேதியிலிருந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்திலேயே தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். அந்த லாபஸ்தானத்தை தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையாக பார்க்கிறார். சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை, கைக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்குது, சம்பாரித்து சாப்பிட்ற மாதிரி தெரியுதே தவிர சாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அந்த 20 தேதிக்குள்ளார சுய தொழில் செய்யக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக கிணத்து தண்ணி மாதிரி இருந்து பழக்கமே கிடையாது உங்களுக்கு, ஆற்று தண்ணி மாதிரி இருந்து தான் பழக்கம். ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓடன காலம் பேசன வாயும் ஒரு இடம் நிற்காதுன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. துண்டு உதறி தோலை மேலே போட்டுட்டு வந்தாலும் 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்க ஒரு 2-2.5 வருட காலமாக பலவிதமான சிக்கல், பலவிதமான தொந்தரவு, உங்கள் வாழ்க்கையில் பார்க்காததெல்லாம் பார்த்துட்டீங்க, சந்திக்காததெல்லாம் சந்திச்சிட்டிங்க, படாத சிரமமெல்லாம் பட்டுட்ருப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள், கிரக மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு மாறுதலை தரப்போகுதுங்க. மாற்றம் ஒன்றும் இல்லை. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து மாதம் பிறந்த உடனே நமக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் வந்துடாதுங்க. 6ஆம் தேதியிலிருந்து ரொம்ப சீராக படிப்படியாக கடகராசியில் பிறந்தவங்க மேலுக்கு வர்றது நீங்கள் கண்குள்ளார பார்க்கலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. 6ஆம் தேதியிலிருந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு அமைப்பு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. தைரியஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில், தொழில்ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில். 9வது பாவகம்ன்றது மிக முக்கியமான ஒரு பாவகங்க. அந்த 9வது பாவகத்தில் சூரியமங்கல யோகமும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா சூரியன் யாருன்னா பிதிரு காரகன் நம்ம சொல்லுவோம். பிதிரு ஸ்தானம்னா 9வது பாவகம். அப்போது முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறையக்கூடிய நேரம் இது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வரக்கூடிய நேரம் இது. நான் காசிக்கு போகிறேனுங்க, ராமேஸ்வரம் போகிறேனுங்க, அது தேவையில்லை. உங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த மாதத்தில் உங்கள் முன்னோர்கள், உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், அவங்க எந்த நாளில் உசுறு விட்டாங்களோ அந்த நாளில் ஒரு பொழுது இருந்து அவங்கள வழிபட்டு வாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார இந்த சூரிய பகவான் 9வது பாவகத்தில், அதாவது பிதிருகாரகன் பிதிருஸ்தானத்தில் இருப்பது 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 12வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார் குரு பகவான். அப்போ உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார். பிதிருகாரகனுக்கு வீடு கொடுக்கிறார். இதெல்லாம் நல்ல ஒரு பிரார்த்தம், நல்ல ஒரு அனுகூலம். உங்கள் முன்னோர்களை வழிபடுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். 6 தேதியிலிருந்து தான், 1லிருந்து 5 தேதி வரைக்கும் பெருசாக மாற்றம் வராது. 6 தேதியிலிருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். 6 தேதியிலிருந்து அதிகபட்சம் 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பரவாயில்ல, அதாவது 100% சாதகமாக இருக்கிறதும் 60% சாதகமாக இருக்கிறதும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி சரியாக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தைரியஸ்தானத்தை பார்க்கிறாரு. தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தைரியஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஒரு வேலை செய்யும் போது செய்யலாமா வேண்டாமா, இந்த 2 மனசு இருக்குது பாருங்கள். மனசாலுக்கு 2 மனசு இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அரசன் ஆக்கிடும். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம், காதில் கேட்டிருக்கோம். கடகராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா, இப்போ பலன் சொல்கிறோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோட்சார பலன்கள். அதாவது கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சுய ஜாதக பலனே வரும். இப்போ கோட்சார பலன்ன்றது எம்மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கோட்சார பலன் அப்படின்றது ஒரு 60% வருங்க. ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காமல் இருக்கும். அதனால் உங்களுடைய தசா புத்தியின் அடிப்படையில் தான் முழுமையான பலன் வரும். அதுக்குன்னு கோட்சார பலன் நடக்கவே நடக்காதனால சொல்லிட மாட்டேனுங்க, நடக்கும். இப்போ சென்னையில் இன்று மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு வானிலை அறிக்கையில் சொல்லுது. அப்படின்னா அந்த சென்னை முழுவதும், சென்னை எல்லை முழுவதும் ஒரே மாதிரியான மழை பெய்கிறது இல்லை. ஒரு இடத்துல ஜாஸ்தியாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல மழை பெய்யாமலே இருக்கும். அந்த மாதிரி இந்த கோட்சார கிரக அமைப்புகள் அப்படின்றது ஒருத்தருக்கு முழுமையான பலனும் கொடுக்கும், ஒருத்தருக்கு குறைவான பலனும் கொடுக்கும், ஒருத்தருக்கு பலனே கொடுக்காமலே இருக்கும். அதனால் சொன்னது நடக்கலையே அப்படின்ற அர்த்தம் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆனாலும் இந்த அமைப்புகள், இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றத விட தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு சுபஸ்தானத்தை பார்க்கிறார். 14ஆம் தேதி சுபஸ்தானாதிபதியோட சூரியன் சேருவார். சுபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானத்தில் இருந்து நம்ம ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் அது என்ன கணக்குனா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த சூரிய பகவானும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை மேலே படுது. அப்போ நமக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். உங்கள் பிரச்சனை சரியாகணும்னா நமக்கு ஒரு மாற்றம் வரணும், நமக்கான ஒரு வாய்ப்பு, நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படணும் இல்லையா? அதுதானே உண்மை. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாக 14ஆம் தேதியிலிருந்து 20 தேதிக்குள்ளார நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அந்த 14ஆம் தேதியிலிருந்து 20 தேதிக்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய சங்கதிகள் நாளை பின்ன என் தாத்தா இந்த நேரத்தில் இந்த ஒரு முடிவு எடுத்ததுனால தான் நான் ஜம்முன்னு இருக்கிறேன், என் அப்பா இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்ததுனால தான் நான் ஜம்முன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்களோ சாதித்தவங்களோ ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லை? அந்த மாதிரியான சந்தர்ப்பம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி, கரெக்டாக வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வாய்ப்பை தரப்போகுதுங்க. பயன்படுத்திக்கோ. காதலை கேட்டோம், இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டோம் அப்படின்றது இல்லாமல், இந்த நேரம் நல்லா இருக்குன்னு இந்த தம்பி சொல்லியிருக்கிறாரு, நம்மளால் என்ன முடியும், என்ன நமக்கு தெரியும், நம்ம எப்படி நம்ம மேலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அந்த நேரத்தில் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில பேருக்கு அந்த நேரத்தில் இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி யார்? சனி. அப்போ திருமண காரகன் சுக்கிரன்.
இந்த திருமண ஸ்தானாதிபதியோடைய சூழலும் திருமண காரகனுடைய சூழலும் சாதகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 14 தேதியிலிருந்து 20 தேதிக்குள்ளார பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு, இல்லை திருமணம் நடக்காமல் இருக்குதுன்னா திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு, மறுமணத்தில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக வரக்கூடிய நம்ம அந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அது எந்தளவுக்கு இருந்தது இல்லை இருக்குது அப்படின்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள்.